ரிப்பீட்டட் ஒரு உறுதியான முடிவுகளை எடுக்க முடியாத பிரதமர்களாகத்தானே இருந்தாங்க. கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய சிக்கலுங்கிறாரு. சமஸ்த சொல்றாரு பிரதமர் முகம்னு ஒன்று அவசியம் தாங்க, அதை நம்ம முற்றிலும் மறுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இல்ல ரெண்டுலயுமே வந்து அதாவது ஒரு வலுவான பிரதமர் வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த கான்செப்ட் வந்து ஜவஹர்லால் நேருவையும் நீங்க மோடி அவர்களையும் ஒப்பிட்டு பார்த்தாதான் உண்மையான வலுவான பிரதமர் யாருங்கிறது தெரியணும். உண்மையான வலுவான பிரதமர் யாருன்னா தன்னுடைய சப்பார்டினேட்ஸ் தன்னுடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் மேல நம்பிக்கை வைத்து அவர்களை வந்து செயல்படுவதற்கு அனுமதித்து அவர்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுத்து அவர்களுக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர் ரோல் பிளே பண்றவர் தான் ஒரு வலுவான பிரதமர். என்னை தவிர யாரும் இல்லை. இட் இஸ் மீ அண்ட் நட்மட்ஸ். என்னை தவிர யாரும் இல்லை என்று செயல்படுகிறவரை வந்து வலுவான ஒரு பார்லிமெண்ட் டெமோக்ரஸில வலுவான பிரதமர்னு சொன்னீங்கன்னா நம்ம இந்த பார்லிமெண்ட் டெமோக்ரஸிங்கிற கான்செப்டையே நம்ம சரியா புரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். கேபினெட்ல வந்து அவர் ஒன்லி ஃபர்ஸ்ட் அமங் த ஈக்குவல்ஸ். ரெண்டாவது we function by a parliamentary system. அது வந்து டிஸ்கஷன் a system by discussion. என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி டெமோக்ரஸிய a system by discussion தான் சொல்லுவாங்க. ஆனா நான் பிரதமர் மோடி அவர்களை வந்து நண்பர் ஆசீர்வாத ஆசாரி கேட்கிறேன், 10 வருஷம் ஆச்சு, இதுவரைக்கும் ஒரு ஃபுல் பிளட்ஜ்டு வந்து ஒரு பிரஸ் மீட் நடத்திருப்பாரா? நீங்க ஒரு நாள் வந்து ஒரு பார்லிமெண்ட்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல நம்முடைய பிரதமர் வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பாரா? இந்த கடந்த பாராளுமன்றம் தான் சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் கேள்விக்கே பதில் சொல்லாத பிரதமர் இருந்த நாட்கள் வந்து கடந்த பாராளுமன்றம் தான். எஸ் நாட் ஆன்சர்ட் எ சிங்கிள் கொஸ்டின் அவருடைய டிபார்ட்மெண்ட்ல. நான் என்ன கேட்கிறேன், பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆர் அக்கௌண்டபிள் டு த பீப்புள், அவங்க தே ஆர் லேபிள் டு ஆன்சர் பீப்புள். ஆனால் யாருக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் மட்டும் பேசிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றவரு ஒரு வலுவான பிரதமர் என்று ஆசாரியார் அவர்கள் சொன்னார்னா நான் வந்து வரலாற்றில் அதை போன்ற எடுத்துக்காட்டுகளை காண்பித்தா அவர் உடனே ரொம்ப கோபப்படுவார். அப்படி பதில் சொல்லாதவர்கள் எந்த நாட்டிலெல்லாம் இருந்தார்கள் என்பதை நான் அவர் யுகத்துக்கு நான் விட்டு விடுகிறேன். ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன், எப்பொழுதெல்லாம் வந்து ஒரு கலெக்டிவான டெசிஷன் எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்பு வந்ததோ அப்பொழுதுதான் மக்களுக்கு வந்து நன்மை கிடைத்திருக்கிறது. நீங்க வந்து சமஸ் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், ஒரு விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையும் மற்றவர்கள்ட்ட இருக்கிற கருத்துக்களை கேட்டு உள்வாங்கிக் கொள்ளுகிற அந்த மனப்பான்மையும் இருந்தால்தான் நம்மை போல ஒரு பரந்த இந்தியாவில் வந்து ஒரு நல்ல ஆட்சியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு வந்து அமைய முடியும். நான் வந்து அதெல்லாம் கேட்டு முடிவை எடுக்கக்கூடியவராக இருக்கணும்னு இருக்கு சொல்றாங்க. ஏன் பேச மாட்டேங்கிறார் பிரதமர்? இல்ல கூட்டணி ஆட்சியில மற்றவருடைய கருத்தை கேட்கணும் எல்லாம் சரி, ஆனா முடிவை ஒருத்தர் தான் எடுக்க முடியும், எடுக்கவே முடியாது. ஓகே கார்த்தி செல்வன், எந்த பிரதமரும் முடிவெடுக்க முடியாது. ஒன்லி த கேபினட் கேன் டேக் எ டிசிஷன். கேபினட் டெசிஷனை தான் பிரதமர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிவு வந்து எப்படிப்பட்ட முடிவா இருக்கணும்? ஒரு முடிவு வந்து ஒரு பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மாதிரி ஒரு முடிவு இருக்க முடியுமா? ஒரு பணமதிப்பிழப்பு முடிக்க நடவடிக்கை எப்படி எடுக்கப்பட்டது? ரிசர்வ் பேங்க் டைரக்டர்களை வந்து ஒரு ரூமுக்குள்ள அடைத்து வைத்து விட்டு அந்த பைனான்ஸ் மினிஸ்டருக்கு சம்பந்தம் இல்லாமல், ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு சம்பந்தம் இல்லாமல் அந்த அறிவிப்பை வெளியிட வேண்டியது யார்? ஒரு பணம் ஒரு நாட்டில் வந்து மணி சர்க்குலேஷன் யாருடைய கையில் இருக்கு? இட் இஸ் டோட்டலி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவர்கள் மட்டும்தான் இந்த நோட்டு செல்லுது. ஏன்னா அதுல இருக்கும் ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர்ங்கிறது கீழே பிரதமர் கையெழுத்து இருக்காது, ஜனாதிபதி கையெழுத்து இருக்காது, ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து தான் இருக்கும். அவரிடம் கேட்காமல் அவரை ஒரு அறைக்குள்ளே வைத்து பூட்டி வைத்து விட்டு நிதி அமைச்சருக்கு தகவலும் தெரியாமல் இவர் வந்து சொல்றாரு அந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கை இதுதான் எடுத்த முடிவா, இதுதான் ஸ்ட்ராங் டெசிஷனா? ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு முகம் ஒண்ணு அவசியம் இல்லையா சார்? ஒரு கட்சியோ அல்லது பிரதமர் வேட்பாளர் ஒரு முகத்தை சொல்றாங்க, நீங்க சர்வதேச நாடுகளுக்கான ஒரு அடையாளமா அவர் வராருன்னு இவங்க வைக்கிறாங்க. ஒரு வலுவான தலைமை அப்படிங்கறத எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் முக்கியமா இருக்கு ஒரு நாட்டுக்கு. அதெல்லாம் அவங்க வலியுறுத்துறாங்க. அப்ப அந்த முகமே இல்லாம அல்லது தலைவரே இல்லாம ஒரு அணி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேள்விக்கிறாங்க. அணி வருவாரு, அவர் கான்ஸ்டிடியூஷனலி எலெக்டட் பிரைம் மினிஸ்டரா இருப்பார். இன்னைக்கு வந்து நம்முடைய கண்டென்ஷன், எங்களுடைய இந்தியா கூட்டணி என்ன சொல்றோம், நாங்க வந்து ஒரு செயல் திட்டத்தை வைத்திருக்கிறோம்.
பிரதமர் மோடியிடம் என்ன செயல் திட்டம் இருக்கிறதுன்னு கேக்குறேன் நான். அதான் அவர் அவர் நிறைய பட்டியல் போடுறாரு, நீங்க அதை விட்டுறீங்கங்கறாரு. ரெண்டே தான் சொல்லிருக்காரு. சரி இல்ல நான் அதை விடுங்க. இப்போ நண்பர் ஆசாரிட்ட கேக்குறேன், தேர்தல் அறிக்கையில அவர் என்ன சொல்லிருக்காரு மெயினா? ஒன்னு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், ரெண்டாவது காமன் சிவில் கோட். ஆனா நாங்க வந்து சொல்றது வந்து ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் சொல்லியிருக்கோம். இளைஞர்களுக்கு சொல்லியிருக்கோம், பெண்களுக்கு சொல்லியிருக்கோம், மாநிலங்களுக்கு சொல்லியிருக்கோம், மாணவர்களுக்கு சொல்லியிருக்கோம், வேலை வாய்ப்புகளுக்கு சொல்லியிருக்கோம், பெண்களுக்கு சொல்லியிருக்கோம். இதை போல ஏதாவது வந்து ஒரு கான்கிரீட் ப்ரொபோசல் ரமேஷ் கேக்குறேன். இந்த 10 பேசல. ரெண்டாவது ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது ரமேஷுக்கு மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ரமேஷ் வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு வீக் பிரைம் மினிஸ்டர் வந்து கூட்டணிக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல, நிர்பந்தம் கம்பல்சன் பண்றாங்க. நான் என்ன கேக்குறேன், கர்நாடகாவில் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்கேண்டல் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வேட்பாளரை போடக்கூடாதுன்னு உங்க கட்சிக்காரங்களே வந்து சொல்றாங்க. பிஜேபி எம்எல்ஏ சொல்றாரு, இவர் மேல வந்து 2000 வீடியோ இருக்குதுங்க, ஒரு பெரிய வந்து ஸ்கேண்டல், இவரை போடக்கூடாதுன்னு சொன்னா ஒரு ஸ்ட்ராங் பிரைம் மினிஸ்டரால தேவகவுடா முடியாதுன்னு சொல்ல முடியல. ஏன் முடியல? அப்போ இவ்வளவு ஸ்ட்ராங் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் அதை அவரால் சொல்ல முடியல. ஒரு அஜித் பவாரை வெளியே போக சொல்ல முடியல. இதெல்லாம் வந்து எதன் அடிப்படையில் வலிமையான தலைவர் சொல்ல முடியும்னு கேட்கிறாரு.